வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸ்க்கான ஒரு மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் ஆயிருக்கா. அண்ட் ராக் வந்து ரோமன் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வி வாண்ட் ட்ரூ மேக்கின்டையர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஜான்சனை பற்றி ஒரு சேடான நியூஸ். அதுக்கு முன்னாடி என்னடா இது ஹாப்பி பர்த்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாளைக்கு எனக்கு தான் பிறந்தநாள். அண்ட் இந்த பிறந்தநாளுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வந்து மாற்றலான் இருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் ஒரே ஒரு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அண்ட் சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக தொடர்ந்து வீடியோ போட்டும் ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் ஒரு 8000 வந்து வரப்போகுது. 3 மாதம் தொடர்ந்து வீடியோ போட்டோம். அப்போ நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து காலேஜ் முடிய போது இதுக்கப்புறம் வேலைக்குன்னு ஒன்று போகணும். அப்படி இந்த யூடியூப்லேயே வந்துச்சுன்னா இங்கேயே இருந்து ஃபுல் டைமராக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி வந்து வரல. ஒரு வேளை எனக்கு ஒரு பயமாகி போச்சு. ஒருவேளை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா யூடியூப்பை விட்டுற முடிவு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயமாகி போச்சு. ஏன்னா டைம் இருக்காது, அந்த மாதிரி வந்து வேலை ஆயிரும். அதனால கொஞ்சம் யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு நான் அதனால ஒரு 2-3 சேனல் உருவாக்கி வச்சிருக்கேன். அண்ட் சீரியல் ரீமேக்ஸ் தமிழ் சேனல்னு ஒரு சேனல், இன்னொன்று கேமிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ஒரு சில ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அண்ட் ஓல்டு வீடியோ போட்டனால, ஓல்டு WWE வீடியோ போட்டனால ஏதோ இப்போ காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. அந்த சேனலை டெலீட் பண்ணிட்டு நியூ சேனலில் ஒன்று உருவாக்கலாம்னு வச்சுருக்கேன். அண்ட் ஒன்று இப்போ இந்த ஒரு கொஸ்டின் கிடைக்கணும். ஐபிஎல் சீசன் வந்ததுக்கப்புறமா நம்ம சேனல் வந்து எப்போயுமே கண்டிப்பாக வந்து ஒரு ரஷ்ஷாகவே இருக்கும். ஒரு அதாவது வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரீ ஃபயர் சேனல் வந்து, அதாவது ஃப்ரீ ஃபயர் அப்டேட் சேனல் தான், கேமிங்கில் அளவில் அப்டேட் சேனல் தான். அந்த அப்டேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல்லே போடவா இல்லை கேமிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல்னு ஒரு தனி ஒரு சேனல் உருவாக்கி போடவா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கப்பா. அண்ட் தேங்க்யூ. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான ஒரு மேட்ச் WWE இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாவோட ஒரு பிளானை வந்து வச்சுருக்காங்க. அது எதை வச்சுன்னா ராயல் ரம்பிளில் பண்ண சம்பவம் அப்படி. அண்ட் சிஎம் பங்க் ரோமனை செத் ராலின்ஸையும் தள்ளி விட்டாலும் அண்ட் லோகன் பால் சிஎம் தள்ளி விட்டுருப்பாரு. அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடூரத்தனமாக அடிச்சுக்குவாங்க. ஆனால் முழுக்க செத் ராலின்ஸ் அண்ட் சிஎம் மட்டும்தான் அடிச்சது. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் சும்மா உட்காந்துருந்தாரே, அவருக்கு செத் ராலின்ஸ் கையால் 2 ஸ்டம்ப்பு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டம்ப்பு, அண்ட் வந்து ரெண்டாவது வந்து அந்த ஸ்டீல் அந்த ஸ்டெப் மேலே ஒரு ஸ்டம்ப்பு. அண்ட் பால் ஹியூமன்ட்ட ஒரு செய்கை பண்ணியிருப்பார் செத் ராலின்ஸ். லிட்டரலி இப்போ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் பங்கான மேட்ச் தான் பேக்கப் பிளான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ இந்த ராயல் ரம்பருக்கு அப்புறம் பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் ரோமன் சாம்பியன் எடுக்கிறதோட இந்த மேட்ச் பார்க்குறதுலாம் ஆர்வமாக இருக்காங்க. அண்ட் ரோமன் வர்சஸ் கோடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் ட்ரீட்டாக வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எலிமினேஷன் சாம்பரில் ஜான்சினா அட்வர்டைஸாக இருக்காரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. அண்ட் இன்னும் ஒரு சில சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஒருவேளை செத் ராலின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ரோமன் ரெய்ன்ஸ் லாஸ்ட் மினிட்ல ஸ்மாக் டவுன் சைட்லேருந்து அப்பீர் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் பார்ப்போம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அண்ட் இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த ராயல் ரம்பர் மூவ் அந்த ஒரு ஸ்டெப்ஸுக்கு அப்புறமா நம்ம மைண்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நீ உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தலைவர் ஜான்சினா பற்றி, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறமா 36 ஷோவில் இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு, அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூவி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேட்ச் பாக்ஸ்ன்ற ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜான்சினா. இன்னுமே அடுத்த மூவ் என்னன்னா எலிமினேஷன் சாம்பர் கூட அந்த மேட்ச் மட்டும் தான் வருவார். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்சஸ் வர அதிக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அதாவது என்னன்னா இப்போ எப்படி சிஎம் பங்க் வந்து குவாலிஃபிகேஷன் மேட்ச் வின் பண்ணி ஜெயிச்சாரோ அதே மாதிரி ஜான்சினா வின் பண்ணி ஜெயிப்பார். அதனால ஒரே ஒரு மண்டே நைட்ரால வர அதிக சான்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அப்படி இல்லை WWE நினச்சாங்கன்னா டைரெக்டாக ஜான்சினை தூக்கி கூண்டிலே இறக்கிடலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தும் ஜான்சினா வந்து ரஷ்ஷாக தான் இருக்காரு. என்னடா இது எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. 36 ஷோ பண்ண போகிறேன்னு சொன்ன ஜான்சினா இந்த சும்மா இந்த நெட்ஃப்ளிக்ஸ், இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட டிக்கெட் செல்லிங் மட்டும் தானா அப்படின்னு எனக்கு தோணுது. மெயின் ஷோக்கு மட்டும் அப்பீர் ஆகிட்டு அண்ட் இதில் எப்படி 36 ஷோ பண்ணுவார்? கணக்கு பண்ணி பார்த்தா கூட 20 தாண்டாது இன்னும் வர வரைக்கும். அண்ட் என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல ஜான்சினா வச்சு. அண்ட் ராயல் நம்பரை பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க WWE. ஜான்சினா இன்னும் மொக்க தான் பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் டூ என்னன்னா ட்ரூ மேக்கின்டையர் பற்றி. இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ட்ரூன்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அந்த ராயல் ரம்பிளில் பண்ண சம்பவம் தான். அண்ட் டேமின் பிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ட்ரூ மேக்கின்டையரோட ஸ்டோரி வேற பக்கம் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் டேமின் பிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. அவரோட ஸ்டோரி லைனை ரொம்ப பாதிச்சிருக்கு ட்ரூ மேக்கின்டையர் ஸ்டோரி லைன். இப்போதைக்கு வி வாண்ட் ட்ரூன்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு ஸ்போர்ட்ஸ் சைடு. அதாவது என்னன்னா நீங்களும் எல்லாம் யோசிச்சு பாருங்க, ட்ரூ மேக்கின்டையரோட ஸ்டோரி லைன் என்ன, சிஎம் பங்க் வின் பண்ணக்கூடாது, செத் ராலின்ஸ் வின் பண்ணக்கூடாது, அண்ட் முக்கியமாக ரோமன் ரெய்ன்ஸை வின் பண்ணவே வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷனை லாஸ்ட் 4 வரைக்கும் இருக்க வேண்டிய அப்படி ஒரு ஆளை அண்ட் டேமின் பிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எலிமினேட் பண்ணி விட்டார். இது வந்து ஒரு ஸ்டோரி லைனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இதனால ட்ரூ மேக்கின்டையர் கடுப்பாகி பேக் சைடில் கத்திருக்காரு. இப்போதைக்கு இப்போ என்னன்னா இப்போ சோஷியல் மீடியா சரி வி வாண்ட் ட்ரூன்ற ஹேஷ்டேக் வந்து கிளம்பியிருக்கு. எதை வச்சுன்னா டேமின்
பிரேஸ் வந்து ஸ்மாக் டவுன். ஒருவேளை ட்ரூ வந்து ஸ்மாக் டவுனில் போய் ஸ்டோரி பண்ணுவாரா, அதான் வந்து ஒரு பெரிய குழப்பம் பண்ணிட்டாங்க. அண்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டி கிரேசன் பற்றி. ஜார்டின் கிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ஒரு அப்பியரன்ஸ் ஆனாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் தான். பார்க்க இந்த ஃபோட்டோவில் பார்க்க விட நேரில் பார்க்க வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அவங்க ஒரு நியூ டீல் சைன் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ ரெஸ்லிங்கில் இது வரைக்கும் சண்டை போட்டவங்க அடுத்து WWE திருப்பி கம்பேக் வந்துட்டாங்க. அண்ட் NXTல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி இவங்களை வச்சு WWE ஒரு தரமான ஒரு புஷ் கொடுக்கலாம். இப்போதைக்கு ரோக்ஸனா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோஸ்டர் வந்ததுக்கப்புறமா அவங்களோட இடத்த இவங்க வந்து டிராப் பண்ணலாம். அதாவது அந்த இடத்துக்கு ஈக்குவலாக வந்து இவங்க மேட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர். அண்ட் இவங்களை வச்சு எந்த மாதிரி WWE மூவ் பண்ணுறாங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் பற்றி. அலெக்சா பிளஸ் சேம் அதே ராயல் நம்பரில் வந்தாங்க. ஆனால் அவங்க வின் பண்ண தெரியும் அவங்க வருவாங்கன்ட்டு. அண்ட் பட் இருந்தாலும் வின் பண்ண மாட்டாங்க, அது ஆல்மோஸ்ட் தெரியும். இப்போ அவங்க எலிமினேஷன் சம்பரில் ஒருவேளை குவாலிஃபிகேஷனில் வின் பண்ணி அங்கே மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம். அவங்களும் சேம் நியூ, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களும் சாம்பியன் ஆக சான்சஸ் இருக்குது. அலெக்சா பிளஸ் இப்போதைக்கு வந்த கேரக்டர் டால் கெட்டப்பு. அதனால இப்போதைக்கு சோஷியல் படம் என்ன வேணா ஒயிட் சிக்ஸோட ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒயிட் சிக்ஸே எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்மாக் டவுன் இருக்காங்க, உங்களை ரா டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்ததில் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் அப்படின்ற, ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் எண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கில் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா த பிரேவ் ஒயிட்டை தான் குறிக்குது. அவங்க லாஸ்ட்டாக இந்த ஸ்டோரி லைன் பண்ணும்போது பிரேவ் ஒயிட் இருந்தார், அண்ட் இப்போ இல்லை. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்மளுக்கும். அதை விடுங்க, அதை விடுங்க. அண்ட் பார்ப்போம் அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி லைன் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் நம்பர் 3 டிராவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் பற்றி. 2K25 கேம் லான்ச், அந்த கேம் லான்ச் கிடையாது, அந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோமன் ரெய்ன்ஸ் இருக்காரு, OITC யுவர் டிராவல் சீஃப்னு. அங்கே அந்த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் த ராக்கோட என்ட்ரன்ஸ் போட்டு ஒருத்தர் அந்த யூடியூபர் இருந்திருந்தாரு. அங்கே ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உன்னோட இது, அதாவது ராக்கோட என்ட்ரன்ஸ் போட்டு வந்து யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சு OITC யுவர் டிராவல் சீஃப் அந்த மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் இன்னும் வந்து WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க த ராக் ஸ்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான். என்னடா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு எந்த சூப்பர் ஸ்டாருமே கிடைக்கல, அது ராக்கை தான் வந்து மென்ஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் இன்னொரு ரூமர்ஸ் போகுது. அண்ட் பார்ப்போம். நம்ம எல்லாமே இந்த ராக் ரோமனாஸ் ராக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈரமே நடக்காது, அடுத்த ஈரம் நடக்கவே நடக்காதுன்னு போல இருக்குது. ஏன்னா அப்படி தான் தோணுது. அண்ட் எப்போயுமே ராயல் நம்பரை 30% அந்த ராக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் வரமாட்டார். அண்ட் இந்த டைமும் ரோமனாஸ் ராக்குன்றது ஸ்டோரி லைன் இந்த இயர் வந்து கண்டிப்பாக நடக்காது. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சம்மர்ஸ்லாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு சொல்ல முடியாது நண்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீமே நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு வந்து நம்ம பிறந்த நாள். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள்லாம் சேனலில் மாற்றலான் இருக்கோம். அண்ட் நீங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் இந்த சேனல் வந்து க்ரோ ஆக முடியும். அண்ட் எல்லா அரசியலையும் கலந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லா சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீமே நெக்ஸ்ட் வீடியோ.